இது மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கறதுல என்கிட்ட பேசாதீங்க இனிமே தயவு செய்து. அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேசணும்னா என்ன சார் அர்த்தது? அவர் அவரு தன்னடக்கத்தோட பேசணும். யாரை பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? 66 வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுறமே அவர் நினைக்கல. முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு, இன்னைக்கு திடீர்னு கேள்விக்கிறது. அவர் பதவி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா, என்ன வேணாலும் பேசலாமா? ஒரு தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது. ஹை லெவல்ல இருக்கிறவங்க, என்னுடைய ஸ்டேச்சர் என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஈக்குவலா இருக்கும். முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா? ஏமா நீங்க முதல்ல மீடியா ஹைப் பண்றீங்க. நீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது, நாங்களா சின்ன ஆளுங்களா? ரொம்ப வெரி சாரி. இது மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும். அண்ணாமலை முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவர்னா உதயநிதி ஸ்டாலின் பிறக்கும் போதே அரசியலுக்கு வந்தவரா? அட புண்ணாக்கு மண்டையா! டிப்பர் லாரி பாலு அவர்களே, நீ வரும்போது பிச்சைக்காரன் டிப்பர் லாரி டிரைவரா இருந்த, இன்னைக்கு 10 கப்பலுக்கு நீ ஓனரா இருக்கிற. இதுல உழைச்சி சம்பாதிச்சா? திருட்டுத்தனமா தானே சம்பாதிச்சா? ஊழல் பண்ணி தானே சம்பாதிச்ச? அண்ணாமலையை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? முந்தானத்துக்கு அரசியலுக்கு வந்தவங்கலாம் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான்னு உனக்கு போறாம. அதனால இந்த போராமல் எப்படி பேசுற? ஏன்னா நீ 67 வருஷமா நீ கட்சியில் இருக்கிற திமுகல, உன்னால கட்சியோட தலைவராக முடியல, உன்னால முதலமைச்சர் ஆக முடியல. அந்த விரக்தியில நீ பேசுறது நல்லாவே எங்களுக்கு தெரியுது. இந்த விரக்தியை தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கிட்ட காட்டாத, போய் ஸ்டாலின் கிட்ட காட்டு, போய் உதயநிதி கிட்ட காட்டு. தம்பி, உங்களுக்கு முன்னாடில இருந்து உங்க ஒப்பாக்கு நானே அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன், இப்ப உங்களுக்கும் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கு தலைவர் பதவியை கொடுங்க, எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்னு கேளுடா டிப்பர் லாரி டிரைவர் பாலு அவர்களே.